சந்தோஷம் இல்லாததுனால கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். மதுபான பிரச்சனையினால தினமும் வீட்டுக்குள்ளாடி எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுகிற சத்ருவின் கிரியையினால வீட்டுக்குள்ளாடி இருந்தே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையின் மூலம், பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காததின் மூலம், பிள்ளைகள் பாவ வழிகளுக்குள் போய்கொண்டிருப்பதின் மூலம் நாம் அநேகர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் சொல்லுகிறார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் அந்நாள் வடித்த கண்ணீரை போன்று தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுக்க விருப்பம் உண்டோ? அத்தனை பேரையும் தேவன் கண்ணீர் துடைக்கிறவராய் இன்றைய காலை பொழுதில் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல எத்தனை பேர் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுக்கிறீர்களோ அத்தனை பேரும் கம்பீரத்தோடு ஒரு அறுவடையை காணப்போகிறீர்கள்.